ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம காரோட டயர்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். எல்லா பிராண்டும் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. நம்ம காருக்கு எந்த காராக இருந்தால் எந்த டயர் சூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோஸோட கமெண்ட்டில் கேட்ட விஷயம் தான், ஒரு டூ வீலர் டயர்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பார்க்குறதுக்காக தான் இங்கே பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நிறைய டூ வீலரோட டயர்ஸ் வந்து நம்ம அடுக்கி வச்சுருக்கிறோம். எம்ஆர்எஃப் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற அத்தனை டயரையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஸோ எம்ஆர்எஃப் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டூ வீலரில் பெருசாக வந்து நம்மளால் ரோட்டில் பார்க்க முடியுது. அப்போ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்ன விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பார்க்குறக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ராயப்பேட்டையில் இருக்கிற ராஜா டயர்ஸ் தான் வந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம ப்ரமோட் சாருக்கு தான் வந்து இது எல்லாத்தையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டூ வீலர் டயர்ல என்ன மாதிரி டைப்ஸ் வந்து வருது சார்? சார் டூ வீலர்ல டோட்டலா 8 டைப்ஸ் வருது சார். ஃபர்ஸ்ட் வந்து டியூப் டைப் வருது. ஓகே, அது ஒரு 20-25% வெஹிக்கிள் இன்னைக்கு கூட டியூப் டைப்ல ஓடின்னு இருக்கு. நெக்ஸ்ட் 75% டியூப்லெஸ் வருது. ஓகே, டியூப்லெஸ்ல உங்களுக்கு நைலான் வருது, ஹை ஸ்பீட் டயர் வருது, ரேடியல் வருது, ஆஃப் ரோட் வருது, செமி ஆஃப் ரோட் வருது, டியூராட்ரைல் டெக்னாலஜி வருது. மொத்தமா டியூப்லெஸ்ல 8 வேரியன்ட்ஸ் வருது. இதுல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எம்ஆர்எஃப்ல மட்டும் பாத்தீங்கன்னா 143 சைசஸ் இருக்கு. டூ வீலருக்கு மட்டும் 143 சைசஸ். அதாவது ஆல்மோஸ்ட் எம்ஆர்எஃப் நம்ம சொல்ல போனா டூ வீலர்ல மாஸ்டர் பிளாஸ்டர்னு ஒன் மேன் ஆர்மின்னு சொன்னா அவன் தான். டூ வீலர்ல அவ்வளவு பெரிய மார்க்கெட் ஷேர் அவனுக்கு. அவன் கிட்ட இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் யாருமே பக்கம் கூட வர முடியாது. அவ்வளோ நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய டைப் சொன்னீங்க சார். இந்த டைப் வந்து ஓயில ஒரு டைப் வந்து நீங்கள் வேற டைப் அதை மாற்ற முடியுமா? சார் ஓயில டிசைன் மாட்டலாம். ஏன்னா ஒரு டயர்லையும் 3-4 பேட்டர்ன்ஸ் வருது. டிசைன் மாட்டலாம். சைஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். எனக்கு வண்டியில் ஸ்டே வருது, உங்கள் ரெம்மு அவ்வளோண்டா இருக்குது, அதில் நீங்கள் பெரிய டயர் போட்டிங்கன்னா அந்த ஷாக் ஸ்டே வருது, அது இடிக்கும். செகண்ட் வந்து நீங்கள் லோ ப்ரொஃபைல் போட்டிங்கன்னா வண்டி ரொம்ப குள்ளமாயிடும். ஏன்னா டயரோட திக்னஸே ஆல்ரெடி 7 mm 1 inch 1.5 inch தான். இன்னும் கம்மி பண்ணிங்கன்னா வண்டி ரொம்ப குள்ளமாயிடும். டூ வீலரில் அப் சைசிங் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஹார்லி டேவிட்சன் பல்சர்ல சில பேர் போடுறாங்க, அது லுக்ஸுக்காக தான் போடுறாங்க தவிர பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஒரிஜினல் சைஸ் ஒரிஜினல் போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம காரில் நிறைய அலாய் வீல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். கரெக்ட் சார். இப்போ டூ வீலருக்கும் இந்த மாதிரி அலாய் அப்படிங்கிற கான்செப்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 80% டூ வீலர் அலாய்ஸோட தான் வருது. ஓகே, வண்டியிலே இன்பில்ட்டா அலாய் வீல். இப்போ ஸ்போக்ஸ் இருக்கிற வண்டியில நம்மளால அலாய் மாத்த முடியும். ஸ்போக்ஸ் இருக்கிற வண்டியில அலாய் போடலாம், பட் ஸ்டே புஷ் எல்லாமே மாத்தணும். ஒரு பெரிய செலவு. ஸோ டூ வீலர்கார மோஸ்ட்லி அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் புல்லட் பீப்புள் நிறைய பண்றாங்க, புல்லட் கஸ்டமர்ஸ் நிறைய பண்றாங்க, அதை அலாய் மாத்துறாங்க. ஓகே, ஸோ அது நீங்களும் புல்லட் அலாய் வீல்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம் சார். ஓகே, ஃபைன் சார். இப்போ நம்ம இந்த டியூப் டயர் டியூப்லெஸ் டயர் அப்படின்னு நம்ம டூ வீலர்ல அதிகமாக சொல்றோம். இப்போ கார்ல ஆல்மோஸ்ட் டியூப்லெஸ் தான் வந்துருச்சு. பட் டூ வீலர்ல இப்போ வந்து டியூப் டயர் கூட இன்னும் வருதுங்களா? ஓயில வருது சார். ஒரு 10-15 சைஸஸ்ல டியூப் டைப் இன்னைக்கு கூட வருது. ஓகே, இப்போ அந்த மாதிரியா வர்ற டயர்ஸ்ல டியூப்லெஸ் தான் நம்மளால மாற்ற முடியுமா? அதுக்கு நீங்க ரிம்மு மாத்தணும். நீங்க ஒன்னு அலாவில் போடணும், இல்ல சில வண்டிக்கு உங்களுக்கு டியூப்லெஸ் ரிம்மே வருது, அது போட்டு போடணும். அது ரொம்ப ரேர், நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. வந்து ஸ்போக்ஸ் எல்லாம் வருது, அந்த ஸ்போக்ஸும் ரப்பும் மேட்ச் ஆகாது. ஸோ டெக்னிக்கலி நாட் அட்வைசபிள். டூ வீலர்ல நீங்க பிராண்டு தான் மாற்ற தவிர நீங்க டிசைனிங் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ இதே அப்படியே ஆப்போசிட்டா, இப்போ வந்து டியூப்லெஸ் டயர் தான் என்னோட டூ வீலர்ல இருக்கு. பட் அதில் பஞ்சரோ ஏதோ ஒன்று பெருசாகிடுச்சு அப்படின்னா அதில் டியூப் போட்டு ஓட்டலாமா? சார் அது யார் போடுவாங்கனாக்கா, வண்டி ஓட்டுறாங்க, நடுவழியில் பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் கிழிஞ்சு போயிடுச்சு, அவன்கிட்ட அந்த டைம் டயருக்கு பட்ஜெட் இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், அந்த ரிம்மு டியூப்லெஸ் ரிம் வருது, காற்று நிற்காது உங்களுக்கு, அவன் அந்த சேஃப்டிக்காக ஒரு அடிஷ்னலாக டியூப் போடுவான் தவிர பர்ஃபார்மன்ஸ்க்காக எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த பணம் மிச்சம் பண்ணுறது தற்சமயத்தில் டூ வீலர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவன்ட்டு அந்த அளவுக்கு அவ்வளோதான் பணம் இருக்கு அந்த டைமில். இப்போ அது எந்த சேஃப்டிக்காக பண்ணுவாங்க. இல்லை சேஃப் சுத்தமாக கிடையாது சார். டியூப்லெஸ் டயரில் டியூப் போடவே கூடாது. ஓகே, அது 100% நாட் சேஃப். ஓகே, இப்போ நமக்கு வந்து காரோட டயர்ஸ்ல லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35,000 40,000, சில இதில் 1,00,000 கூட இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆவரேஜா டூ வீலர்ஸ்ல லைஃப் அப்படின்னா எவ்வளவு வரும்? 20,000 to 30,000 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகே சார், இப்போ நம்ம கார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிலிக்கான் கண்டென்ட் அதிகமா இருக்கிற டயர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு காண்டியா எடுத்துக்கலாம், மிச்லினா எடுத்துக்கலாம், சிலிகான் கண்டென்ட். அப்போ
அதே சைஸ் டயர்ல நமக்கு ஹார்ட் டயரும் கிடைக்குது. பட் டூ வீலர்லயும் அதே மாதிரி ஹார்ட் டயர்ஸ் சாஃப்ட் டயர்ஸ் அப்படின்னு இருக்கா? அது டூ வீலர்ல ஹார்ட் டயர் சாஃப்ட் டயர் கிடையாது. திக்னஸ் ப்ராடர் திக்னஸ் லெஸ் சொல்லி டயர் வருது உங்களுக்கு. ரேவ்ஸ், நைலோ கிரிப்பு, ஈஸி ரைடு, மீட்டியர் சொல்லி அந்த மாதிரி வேரியன்ட்ஸ் வருது. ஸோ ஹார்ட் சாஃப்ட் டூ வீலர்ல அந்த இல்லை. ரேடியல்ல ஒரு 2-3 பேட்டர்ன்ல உங்களுக்கு சாஃப்ட் டயர் வருது. இப்போ பல்சர் 220 எடுத்துருங்க, டியூக் எடுத்துருங்க, அவங்களுக்கெல்லாம் சாஃப்ட் டயர் வருது. ஓகே. இப்போ இன்னொன்று, இப்போ நான் போகிற ரோடே வந்து எப்பவுமே ரக்கடாக தான் இருக்கும் அப்படின்னா அந்த ரக்கட் ரோடுக்குன்னு சூட் ஆகுற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் டயர் இருக்கு சார். எம்ஆர்எஃப்ல இருக்கு. ஓகே ஓகே. காரோட டயர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 years அதோட லைஃப்னு சொல்கிறோம். கிலோமீட்டர் ஓடுதோ இல்லையோ 5 yearsல மாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டூ வீலருக்கு ஏதாவது 3 to 4 years சார். டூ வீலரோட லைஃப் 3 to 4 years. ஏன்னா அவங்களோட ரன்னிங் கூட ஜாஸ்தி, ரோலிங் கூட ஜாஸ்தி. அவங்க 3 years குட் லைஃப், 5 years எக்ஸப்ஷனல் லைஃப். ஓகே. இப்போ நம்ம காரோட டயர்ஸ்ல வந்து அது தேஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நமக்கு த்ரெட் வியர் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கு. டூ வீலர்லயும் இருக்கு சார். இருக்குங்களா? அது கொஞ்சம் டூ வீலர்லயும் இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு டூ வீலர் டாட் போட்டிருக்காங்க. ஆமாங்க. இங்க வரும் பாருங்க, மைல்டா ஒரு பம்ப் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு பம்ப் இருக்கு. இந்த இடம் பாருங்க ஒரு பம்ப் இருக்கு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு பம்ப் இருக்கு. இதுதான் த்ரெட் இண்டிகேட்டர். இங்க வந்தா டயர் மாத்திர நிலைமை வந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே. இப்போ இந்த டயர்ல இருக்கிற இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அதை நம்ம எங்க பார்க்கணும்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயர் எம்ஆர்எஃப் மஸ்டர் டயர், சைஸ் வந்து 180/17, 52p. எல்லா டயரும் 52p தான் வரும். இது ஸ்டாண்டர்டு. இது மேனுஃபேக்சரிங் 22nd week of 2023. ப்ளஸ் இன்னும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, டூ வீலர் மாட்டும் போது இந்த எல்லோ டாட் ஒன்று வருது. யாருமே இதை நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது எதுக்காகனாக்கா அவங்க டியூப்ல காத்தடிக்கிற மவுத் வருது இல்லை, டியூப்லெஸ் டயரோ டியூப் டைப்ல அந்த மவுத் இங்கே தான் வரணும்னு சொல்லி ஆப்போசிட்டா அதுக்காக தான் இது பண்ணியிருக்கான். இந்த இடம் வந்து திஸ் இஸ் த ஒன்லி பிளேஸ் விச் வில் நேச்சுரலி அப்சர்வ் யுவர் மவுத். இங்கே வச்சு தான் அவன் உங்களுக்கு R&D பண்ணி டிசைனிங் பண்ணியிருக்கான். ப்ளஸ் இங்கே தான் அவன் அந்த யூஸ் பண்ணோன்னு போட்டிருக்கான். ஸோ தயவு செஞ்சு எங்கே மாற்றினாலும் இந்த எல்லோ டாட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல மவுத் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பேலன்சிங் கம்மியா கேட்கும். ஓகே. இப்போ நம்ம கார்ல வந்து வீல் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம இப்போ வர ஆல்மோஸ்ட் அலாய் வீல்ஸ் வருது இல்ல சார், வீல் பேலன்சிங் இருக்கு சார். இப்போ நமக்கு டூ வீலர்லயும் அது மாதிரி வீல் பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. டூ வீலர்லயும் வீல் பேலன்சிங் இருக்கு. அப்படியா? ஓகே. பண்ணணும். அப்போ கண்டிப்பா பண்ணணும் சார். அதாவது நிறைய வண்டி கிடையாது, இனிமே வர இந்த சூப்பர் பைக்ஸ் அபவ் உங்களுக்கு 400cc 300cc கண்டிப்பா பண்ணணும். பட் அந்த மெத்தட்ங்கிறது காருக்கு பண்ற மாதிரியே அதேதான். சுத்த விட்டு எங்க வெயிட்ஸ் கம்மியா இருக்கோ அங்க உங்களுக்கு வெயிட்ஸ் போட்டுருவாங்க. அதே மெஷின்ல தான். அதே சேம் இல்ல, மெஷின் டூ வீலர் மெஷினே வேற வருது. வேற வருதா? அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு டூ வீலர் மெஷினும் காமிச்சிடுறேன் ஃபீச்சர்ஸ். ஓகே. இப்போ பஞ்சர் சார், இப்போ என்னன்னா கார்ல வந்து நம்ம ஒரு டயர் பஞ்சர் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓட முடியுது. பட் டூ வீலர்ல அது சம்டைம்ஸ் சாத்தியம் ஆக மாட்டேங்குது. அது எதனால சொல்லுங்க சார்? டூ வீலர்ல பஞ்சர் கண்டிப்பா ஆகுது சார். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். உங்களுக்கு இங்க ஆணி குத்திச்சுன்னு நினைச்சுக்கோ. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல ஆணியை எடுத்துட்டு ஒரு மஷ்ரூம் பஞ்சர் மாதிரி ஒரு பஞ்சர் வருது, ஸ்ட்ரிங்னு சொல்லி ஸ்ட்ரிங் பஞ்சர்னு வாங்க. இப்படி புடுக்குறாங்க, எடுக்கிறாங்க, 100 ரூபாய் கொடுத்துட்றாங்க, போயிடுறாங்க. அது ராங் சார். அது போட்ட பிறகு என்ன ஆகும் தெரியுமா? உங்க டயர் அந்த பொசிஷன்ல சுத்தி எல்லா இடத்தும் வீக் ஆயிடும் டயர். தயவு செஞ்சு எங்க பஞ்சர் போட்டாலும் அவங்க கிட்ட கேளுங்க, எனக்கு உள்ளேருந்து பஞ்சர் போட்டு கொடுங்கன்னு சொல்லுங்க. அது போட்டாதான் உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா ஆல்ரெடி உங்க டயர் சின்னது, அதில் வேற நீங்க ஓட்டை பண்ணி அதை பெருசு பண்ணிட்டீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. அந்த 100 rupees இன்ஸ்டன்ட்ல பண்றான், அதை இன்ஸ்டன்ட்ல உங்களுக்கு டயரோட லைஃப் பாதி ஆயிடுது. உள்ளேருந்து பஞ்சர் போட்டு பண்ண சொல்லுங்க. 100% சேஃப்டியா இருக்கும். டயர் நேச்சுரலாவே அப்படியே இருக்கும், எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கானோ. வெளியிலேருந்து குத்து பண்ணீங்க, டயர் காலி. ஓகே சார், வெல்கம் டு எம்ஆர்எஃப் டூ வீலர் டயர் வேர்ல்ட் சார். ஓகே. இது நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி இது எம்ஆர்எஃபோட எல்லா டூ வீலர் டயரும் ஜாப்பர் தான் சார் ஆரம்பிக்கும். அது அவனோட ஃப்ளாக்ஷிப் பேர், அது ஜாப்பர்னு சொல்லி. இது வந்து எம்ஆர்எஃபோட ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் டயர். நம்ம ஹோண்டா ஆக்டிவா அத்தனை ஸ்கூட்டருக்கும் இதுதான் சார் வரும். எம்ஆர்எஃப் ஜாப்பர்னு சொல்லி ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டுமே காம்பினேஷன் வரும். இதில் ரேஸ் டோல் பாருங்க, இந்த கிரிப்பிங் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கிரிப்பிங் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கான் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 10-15 கம்பெனி இந்த பட்டனை காப்பி அடிச்சிட்டாங்க. பட் இவனை மாதிரி லைஃப் யாரதும் வரல. ஓகே. இது செம்ம சுப்பீரியர் குவாலிட்டி. இப்போ லேட்டஸ்ட்டாக இவன் இது ஜாப்பர் C1ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அப்கிரேடேஷன் பண்ணியிருக்கான். இதில் அந்த கட்டிங்ஸ்க்காக பேட் ரோடு இருக்குது, அதனால கொஞ்சம் கட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இந்த லேயரிங் நிறையா கொடுத்துருக்கான் C1ன்னு சொல்லி. இது ஸ்கூட்டருக்கு மோட்டோ டி சார். ஓகே. மோட்டோன்னு சொன்னால் அந்த ரகடு அரிசி மூட்டை லோடு அடிப்பாங்கல்ல, அவங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண டயர் இது.
மோட்டோ C1. இது FG டயர், இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வருது இல்லை ஏத்தர், அவனுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது. ஓகே, ஏத்தருக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்ரி வெஹிக்கிள் இதுதான் வருது. இப்போ ஏத்தர்லேயே அட்வான்ஸ் பண்ணியிருக்கான் இவன். அட்வான்ஸ் சொல்லி ஜாப்பர் Nன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான் டயர். இதோட டெக்னாலஜியும் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நம்ம ஆப்ரிலியா, அந்த வெஸ்பா ஆப்ரிலியா வருது இல்லை சார், அதோட டயர் இது. இதுவும் நம்ம ஆப்ரிலா என்டார்க்கில் இது கூட வருது சார். இது என்டார்க் வண்டியில் இது வந்து TVS 50 டயர் மோட்டோன்னு சொல்லி ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே காம்பினேஷனு. இது வந்து புல்லட்டோட ஃப்ரண்ட் டயர் சார். அது 19 சொல்லி சைஸ் வருது. இது புல்லட்ல அவன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 8 சைஸஸ் இருக்கு டிசைன்ஸ். இது வந்து Fன்னு சொல்லி ஜாப்பர் Fன்னு சொல்லி இப்போ சிலிகான் கண்டென்ட் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஜாப்பர் Fன்னு சொல்லி ஆரம்பிச்சான் சார். இதுக்கு முன்னாடி ஜாப்பர் வந்திருந்தது, ஜாப்பர் Fன்னு சொல்லி ஆரம்பிச்சான். இது வந்து ஈஸி ரைட் டயர், இப்போ லேட்டஸ்டா ஒரு 2 years பிஃபோர் இன்ட்ரோடியூஸ் பண்ணான். இந்த இவன் முதல்ல நைலோ கிரிப் பண்ணியிருந்தான், இப்போ கூட வருது நைலோ கிரிப், இன்னும் கூட ஃபேமஸ். பட் ஈஸி ரைட் வந்து அந்த குஷனிங்காக, சில பேர் அந்த டிரைவிங் கம்ஃபர்ட் கேட்டாங்க அவங்களுக்காக. இது வந்து MRF-ஓட நைலோ கிரிப் டயர் சார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டயர். அவனோட ஃபர்ஸ்ட் அவனுக்கு சக்சஸ் ஸ்டோரி இதுல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. MRF நைலோ கிரிப். இது பல்சரு, நம்ம ஹோண்டா ஷைன் எல்லா வண்டியும் வருது சார். ஆல்மோஸ்ட் 100cc எல்லாமே வருது. இது இது வந்து MRF-ஓட FX1 சொல்லி FZ வண்டி சார். இது FZ டியூக் அந்த வண்டிகள்லாம் வருது. இது வந்து ஜாப்பர் N டியூக்கோட நைலான் டயர். நிறைய பேர் ரேடியல் டயர் வாங்கினாங்க ஃப்ரண்ட்ல, ஏன்னா அவங்களுக்கு அந்த கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்காக. இது நைலான் டயர் ஆரம்பிச்சான். இது வந்து என்டைசர் எலிமினேட்டரோட டயர் சார், ஜாப்பர் Yன்னு சொல்லி. நல்ல டியூப்லெஸ் டியூப் டைப் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இது ஜாப்பர் FM. இது வந்து நம்ம ஹோண்டா ஷைனு பல்சர் அதுக்காக ஆரம்பிச்சது. இது வந்து 190/17 190/18 ஜாப்பர் Yன்னு சொல்லி. அவனோட எல்லா டயரும் ஜாப்பர் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஜாப்பர் Yன்னு சொல்லி. டியூப்லெஸ் டியூப் டைப் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நிறைய பேர் இந்த பேட் ரோட்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் ரகடு டயர் கேட்குறாங்க. ஸோ இது மீட்டியர்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். MRF மீட்டியர் மோட்டோ ரெண்டு பேட்டர்ன் ஆரம்பிச்சிருக்கான். நம்ம புல்லட் ஆல்மோஸ்ட் எல்லா புல்லட்டுக்கும் இது வருது. நம்ம அப்பாச்சிக்கு வருது, RTRக்கு வருது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 20-25 சைஸ்ல மோட்டோ சைஸ் வருது. ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இது. இது வந்து புல்லட்டோட ஃப்ரண்ட் டயர் டியூப்லெஸ்ன்னு வாங்க, ஜாப்பர் YMன்னு சொல்லி ஃப்ரண்ட்டுக்காக ஸ்லீக் டயர் கொடுத்துருக்கான் இவன். இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தண்டர்பர்டு 100cc 350 என்ஃபீல்டு இருக்குல்ல அதுக்கு வருது சார். அது ஜாப்பர் Qன்னு சொல்லி. இது வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓல்டு புல்லட் இருந்தது பாருங்க, அதுக்காக ஆரம்பிச்சிருக்கான் அது. இப்போ கூட நிறைய புல்லட்ல இது வருது. இது வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக் உங்களுக்கு இது வருது இல்லை, நம்ம இன்டர்செப்டருக்குன்னு ஆரம்பிச்சிருக்கேன் 130/70/18 190/19 ஜாப்பர் MSன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். இது ரொம்ப ஃபேமஸ் பேட்டர்ன். இது ஜாப்பரில் மோட்டோ பட்டன், செமி ஆஃப் ரோடு கூட இல்லை, சிட்டி யூஸ் கூட இல்லை, டுவல் பர்பஸ்க்காக ஆரம்பிச்சிருக்கான். இது வந்து டியூக்காக சார், ரொம்ப ஃபேமஸ். இது ஆல்மோஸ்ட் ஓய் விண்டில் டியூக்கில் இதுதான் வருது, ரேவ்ஸ்ன்னு சொல்லி. அவனோட ரேடியல் டயர்ஸ் ஃபுல்லாமே ரேவ்ஸ்ன்னு சொல்லி பேர் வரும் சார். இந்த 4 பேட்டர்னும் வரும் ரேவ்ஸில். ரேவ்ஸ் C, ரேவ்ஸ் Y, ரேவ்ஸ் M மூணுமே வரும். இது ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, அவன் வந்து காஸ்டிங்கும் நல்லா இருக்குது, டிரைவிங் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. ரேடியல் டயர் இது வந்து ஹார்லி டேவிட்சனோட டயர், ஜாப்பர் NV சீரீஸ்ன்னு சொல்லி NVன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக ஆரம்பிச்சேனாக்கா, நம்ம சூப்பர் பைக்ஸு அவங்களுக்கெல்லாம் இல்லை, ரகடு ஷோல்டரு, நம்ம ப்ராட் ஷோல்டர் வரும், ஓவல் ஷோல்டர் கேட்பாங்கள்ல, அவங்களுக்காக ஆரம்பிச்சது இது. இது வந்து நம்ம 120/80/16ன்னு சொல்லி வீட்லூர்னு ஒரு மோட்டார் சைக்கிள் வரும், அதோட டயர் இது. இது எல்லாமே ஒவ்வொரு டயரும் ஒவ்வொரு சைஸ்லேயே வரும். நான் சொன்ன மாதிரி அது 143 சைஸஸ்ல இருக்கு. இது வந்து வெறும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 50% தான் காமிச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு இவன்ட்ட ரேஞ்சஸ். MRFல லிஸ்டே இருக்கு. 2 வீலர் பீப்புள் எல்லாருக்கும் தெரியும் MRFனா என்னதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு பெருமை மாதிரி வண்டியில MRF டயர் போடுறது கஸ்டமருக்கு ஒரு பெருமை மாதிரி. ஓகே, செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா 50% தான் இது அப்படின்னா, ஆமா இன்னும் உங்களுக்கு அவ்வளோ. ஆமா சார், இதெல்லாம் பேட்டர்ன் தான் காமிச்சிருக்கேன். இதுல சைஸஸ் நிறைய வருது, ஒரு வண்டிக்கும் ஒரு சைஸஸ் வருது சார். இப்போ எல்லா டைப்ஸை பற்றியும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து பட்ஜெட் அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா, இந்த MRFல ஒரு பைக்குக்காக நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்கூட்டர் டைப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவாவாக இருக்கலாம், ஃபசினோவாக இருக்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம ரோட்டில் நிறைய பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் என்ன பட்ஜெட் வரும் சார்? சார் ஸ்கூட்டரில் எல்லா ஃப்ரண்ட் பேக் ஒன்று தான் வரும், ஒரே சைஸ் தான் வரும். இப்போ அந்த ஜூபிட்டரில் மட்டும்
ஃப்ரண்ட்ல 12 இன்ச் கொடுப்பான், பேக்ல 10 இன்ச் கொடுப்பான். இப்போ ஆல்மோஸ்ட் இனிமே வர வண்டி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 12 இன்ச் வருது, பேக்ல 10 இன்ச் வருது. 10 இன்ச்ல உங்களுக்கு என்ட்ரி லெவல் வந்து 1300 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸிட் லெவல் வந்து 1700 வரைக்கும் இருக்கு. 12 இன்ச்ல 14ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 18 வரைக்கும் இருக்கு. எம்ஆர்எஃப்ல அதுல ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல 14 13 என்ட்ரி, 18 எக்ஸிட். மோட்டார் சைக்கிள்ல உங்களுக்கு 17ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரண்ட் டயரு. மோட்டார் சைக்கிளில் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் காம்பினேஷன் வரும். ஃப்ரண்ட் ஒரு சைஸ் இருக்கும், பேக் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த ஏரோடைனமிக் ஷேப்புன்னு அப்போ தான் உங்களுக்கு கிரிப்பிங் நல்லா இருக்கும். வண்டி ஓட்டும் போது டூ வீலரில் ஃப்ரண்ட் வீல் ஃப்ரீயாக இருக்கணும், பேக் வீல் கிரிப்பாக இருக்கணும். அதனால ஃப்ரண்ட்டில் மெல்லிஸ் கொடுப்பான், பேக்கில் திக்காக கொடுப்பான். அது டிரைவிங் ப்ளஷருக்காக சொல்லலாம், சேஃப்டிக்காக கூட சொல்லலாம். உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் டயர் உங்களுக்கு 1700 ரூபாயிலேருந்து 4000 வரைக்கும் இருக்குது. என்ன சைஸ் என்ன வண்டி இருக்கோ சார். டூ வீலரில் ஏகப்பட்ட ரேஞ்சஸ் இருக்குது சார். நான் சொன்ன மாதிரி மோர் தென் 200 டூ வீலர்ஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ எல்லா சைஸ்க்கும் எல்லா கவரும் இருக்குது அவன்கிட்ட. ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. எம்ஆர்எஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ப்ரைஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக ரீசனபிளாக வச்சுருக்கான். அவன் கொடுக்குற குவாலிட்டிக்கு அவனோட ப்ரைஸ் 100% வேல்யூ ஃபார் மணி. ஓகே, இப்போ இதோட வாரண்டி நம்ம காருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 3 இயர்ஸ்லாம் வாரண்டி கொடுக்குறாங்க. டூ வீலரோட டயர்ஸுக்கு வாரண்டி எப்படி வரும்? எம்ஆர்எஃப் 6 இயர்ஸ் கண்டிஷனல் வாரண்டி கொடுக்குறான். அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் இருந்தால் கண்டிப்பாக அவன் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவான். மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் இருந்தால் எம்ஆர்எஃப் டயருக்கு வாரண்டி இருக்குது அப் டு 6 இயர்ஸ். அவனோட வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணிடலாம், 6 இயர்ஸ் வாரண்டி இருக்கு அவனுக்கு. ஓ அப்படிங்களா? இது அன்கண்டிஷனல் வாரண்டி இல்லை, அன்கண்டிஷனல் டூ வீலரில் வராது சார். கண்டிஷனல் தான் வரும். எம்ஆர்எஃப்ல எப்பவுமே கண்டிஷனல். கல்லடி பட்டாலும் அது வருமா? கல்லடி ஜென்ரலாக படாது, பட்டா கூட எம்ஆர்எஃப் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணி கொடுத்துருவோம் சார். நம்மளுக்கு நல்ல ரேப்போ இருக்கு, எம்ஆர்எஃப்ல பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம 4 வீலருக்கு நம்ம இந்த வாரண்டிக்கு நம்ம ஒரு ஆன்லைனில் போய் ரிஜிஸ்டர்லாம் பண்ணுறோம், அதே மாதிரி டூ வீலருக்கும் பண்ணணுமா? இல்லை சார், எம்ஆர்எஃப்ல தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு டயருக்கும் அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்கான். அந்த ஸ்கேன் பண்ணாலே நீங்க மொத்தம் டீடைலும் வந்துடும். பிளஸ் ஒரு இது நாள் பட அது போயிடாதா? இல்லை போவாது சார், இது பர்மனெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஒரு டயருக்கும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் வந்துடும், இங்கே கோட் வந்துடும். இந்த கோட் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணுவான். நம்மளுக்கு டெலிவரி கொடுக்கும்போது பில்லில் இன்வாய்ஸ் பண்ணி கொடுப்பான். இந்த கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்னைக்கு வாங்கியிருக்கேன், எங்கே வாங்கியிருக்கீங்கன்னு. இண்டிவிஜுவல் கோட் ஒவ்வொரு டயருக்கும் ஒரு சீரியல் நம்பர் வரும். ஓகே சார், இப்போது நம்ம கார் டயரில் இந்த டயரோட எக்ஸ்பைரி டேட்டு இது எல்லாமே நம்ம பார்க்க முடிகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஸ்பீட் ரேட்டிங்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். டூ வீலருக்கும் அதே மாதிரி ஸ்பீட். டூ வீலர்ல சூப்பர் பைக்ஸ்ல வருது சார் எக்ஸ்பைரி இது ஸ்பீட் ரேட்டிங் வருது, சூப்பர் பைக்ஸ்ல வருது. பட் டூ வீலர்ல 100 அவுட் ஆஃப் 99 வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு ஸ்பீட் ரேட்டிங் தேவையில்லை. ஏன்னா ஆஸ் பர் வெஹிக்கல் நார்ம்ஸ் தான் அவன் மேனுஃபேக்சரே பண்றது. ஹையர் ஸ்பீடு பண்ண முடியாது, லோவர் ஸ்பீடு பண்ணி யூஸும் இல்லை. ஸோ அதனால ரேட்டிங்கிறதெல்லாம் கிடையாது. ரேட்டிங் ஆஸ் பர் வெஹிக்கல் தான் வரும். ஸோ அதில் அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ ஒரு டூ வீலர்ல இருக்கிற இந்த எம்ஆர்எஃப் டயர்ஸ் பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, டயரை பற்றின ஜென்ரலான நிறையா விஷயங்களை வந்து ப்ரமோட் சார் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு அப்புறமா டூ வீலரில் என்ன பிராண்டோட டயர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.